இப்போ நான் சில இதுகளை பொது ஊடகங்கள் வாயிலாக சிலதை பார்க்குற போது நெடுந்தீவில் அல்லது தீவு பகுதியில் இருக்கிற பனையின் வடிவத்தை விட தமிழ்நாட்டில் இருக்கிற காட்டுற பனைகள் எல்லாம் ஒரு செழிப்பு மிக்க இதாக காட்டுது. பெண் பனைகள் எல்லாத்தையும் பார்க்குற போது அதுக்கு நான் நினைக்கிறேன் வடபகுதி வந்து சரியான வறட்சியான இல்லை. மற்றது இன்னும் உண்டு, அந்த பனையை பராமரிக்கிறதுக்கு சில வேலைகள் அந்த இடங்கள்ல செய்யலாம். இப்ப இங்க வந்து நாங்கள் பனைமையை பராமரிக்கிறோம் இல்லை. இப்ப தென்னம் பிள்ளை சொல்வதனுடைய பனம் பிள்ளை என்று கற்பக தருவ நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கான உறுதுணைகள் எப்படி இருந்தது? எனக்கு வீட்டில் நல்ல ஆதரவு இருந்தது. என்னுடைய துணைவியர் எனக்கு எந்த விதமான டஞ்சலும் இல்லை, எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நான் எழுதுவதற்கு மிக போதிய ஆதரவு. மற்றது நான் எழுதி போட்டு அவருக்கு வாசிச்சு காட்டுவேன். வாய்ச்சி முதல் வாசகி அவளா வாய்ச்சி காட்டுவேன். அவன் சொல்லுவான் நல்லா இருக்குது, எனக்கு தெரியாத தகவல்கள் வந்திருக்குன்னு சொல்லுவா. சிலர் சொல்லிடுவா எனக்கு தெரியுமென்று சொல்லுவா. அப்போ அவருக்கு தெரியாத தகவல் இருந்தால் எனக்கு பெரிய சந்தோஷம். என்ன நான் புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சேன். மற்றது எதை எழுதினாலும் எனக்கு இந்த எழுதுறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. மற்றது இந்தியாவில் எனக்கு பல்கலைக்கழகத்தில் தெரிஞ்ச பேராசிரியர்மாருடைய பழக்கங்கள் இந்தியாவுக்கு பொறுத்தால எனக்கு கிடைச்சது. அதனால் நான் எனக்கு ஏதாவது தேவைன்னா அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக சம்பந்தமான அதாவது இந்த கோயம்புத்தூரில் விவசாயத்துக்குன்ற ஒரு பல்கலைக்கழகம், விவசாய கூட அந்த விவசாய பல்கலைக்கழகத்தோட தொடர்பு கொண்டு அவர்கள் பனைக்கண்டே தனியாக ஒரு பிரிவு வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் யாழ்ப்பாணத்தில் இல்லை, அந்த பல்கலைக்கழகத்தில் வச்சிருக்கிறாங்க. அங்கே இருந்து நான் நிறைய தகவல்கள் இந்த நூல்களை பெற்றிருக்கிறேன். அவர்கள் தந்திருக்கிறார்கள் எனக்கு. என்றால் நீங்கள் எழுதுறதுக்கு நாங்கள் ஊக்கம் தருகிறோம் தந்திருக்கிறார்கள். நீங்கள் பாவிக்காத விஷயங்களை நான் பாவிச்சிருக்கேன். சொல்லுங்க. இப்போ நீங்கள் கூழ் குடித்ததில்லை, மீன் கூழ் குடித்ததில்லை, நான் குடிச்சிருக்கிறேன். நீங்கள் கள்ள குடித்ததில்லை, நான் குடிச்சிருக்கிறேன். எனக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் இந்த ஒடியல் கூழை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்க முடியாது. நான் தான் ஒடியல் கூழ் எப்படி இருக்குது, அது சூட மீன் கூழ் எப்படி இருக்குது, சுறா மீன் கூழ் எப்படி இருக்குது நான் தான் சொல்லுவேன். அதுபோல் பனங்கள்லம் நீங்கள் சுவைச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு காலம், உங்களுடைய மரபு சார்ந்த தன்மைகளால் நீங்கள் அதில் இல்லை. கல்லை பொறுத்த மட்டும் நான் சுவைச்சிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் இதில் கல்லை பற்றியும் எழுதியிருக்கிறீங்க, ஒடியல் கூழை பற்றியும் எழுதியிருக்கீங்க. ஒடியல் கூழை பற்றி எழுதியிருக்கல நீங்கள் யாரும் கேட்டு எழுதினீங்களா? இல்லை, நான் ஒடியல் கூழ் வீட்டை காய்ச்சிட்டு ஏன்னால் வீட்டிலே அம்மா பைத்தங்காய் பிலாக்கொட்டை அதுக்குரிய என்னென்ன காய்கறிகள் அதுகள் போட்டு, ஏன்னா நான் அல்லப்பட்டியில் இருந்து இருந்தேன். அப்போ அல்லப்பட்டி இருந்தபடியே நான் பனங்கிழங்குக்குள்ளே இருந்தேன். அப்போ நாங்களே பனங்கிழங்கு பிடுங்கி பனங்கிழங்கு சீவி புழுக்கொடியல் போட்டு பச்சை ஒடியல் போட்டு அந்த வட்ட ஒடியல் எல்லாம் போட்டு எல்லாம் செய்திருக்கிறோம் நாங்கள். அப்போ நாங்கள் பனங்கிழங்கு காய விட்டு இடித்து மாவு எடுத்து நாங்கள் கூழ் காய்ச்சி குடிச்சிருக்கிறோம். மரக்கறி கூழ் மரவள்ளி கிழங்கு அதெல்லாம் போட்டு நல்ல சுவையாக நாங்கள் காய்ச்சி குடிச்சிருக்கிறோம். அம்மா ஒருக்கா எனக்கு காய்ச்ச வைக்கணும். அப்போ எனக்கு அந்த பனங்கூழை பற்றி தெரியும். ஆனால் நான் அதில் நாசூக்கா சொல்லியிருக்கிறேன் என்றால் மரக்கறிகள் போட்டு கூழ் காய்ச்சி குடிப்பார்கள், மற்றவர்கள் தங்களுக்கு விருப்பமான பொருளையும் போட்டு குடிப்பாங்க. அது தெரியாது எனக்கு. அப்போ அதை நாசூக்கா சொல்லியிருக்கிறேன். மற்றது கல்லை பற்றி இதில் எழுதியிருக்கிறேன் என்றால் கல் நிறைய மருத்துவ குணம் கொண்டது. கல் என்றால் உண்மையான கருத்து சுவை. கல்லண்டா உண்மையான கருத்து சுவை. இப்போ தேனுக்கு ஒரு பேர் கல். இப்போ கள்ளி என்று சொல்றதுக்கும் அது வேற. கல்லண்டால் ஒரு கருத்து சுவை, தேனுக்கும் ஒரு சுவை. அப்போ கல் வந்து என்னண்டா கல்லில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அதை அளவோடு குடிக்கணும்.
அது காலையில குடிச்சா பதநீர் இல்லை, அதை புளிக்காமல் குடிச்சால் அது ஒன்றும் செய்யாது. மருத்துவ குணம் இல்லை. கள்ளு குடிக்கலாம், அந்த கள்ளும் அளவோட குடிக்கணும். இப்ப ஆயுர்வேத வைத்தியர்மார் கள்ளு குடிக்கலாம் என்று சொல்றார்கள், பனங்கட்டி மருந்துக்கு சேர்க்கிறார்கள், சரிதானே? ஆனால் பனங்கிழங்கு சேர்க்க மாட்டார்கள். இப்ப இந்த இடத்துல நீங்கள் இலக்கியத்தை பற்றி சொல்ல கள் உண்ணாமை என்று திருக்குறள்ல இருக்குது. இந்த கள் உண்ணாமை என்றது இந்த பனைக்கு எதிரானவராக இல்லை இல்லை இல்லை. அதுல ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. என்னென்றால் அந்த கல்லை அப்படியே கல்லுக்குள்ளேயே போய் அதை குடித்து அந்த கல்லுக்காகவே தன்னுடைய உழைப்பு முழுக்க கொடுத்து வீட்டை கவனிக்காமல் குழந்தைகளை கவனிக்காமல் திரிகிறதை வள்ளுவர் மறுக்கிறார். கள்ளுண்ணாமை இரண்டால் அந்த கல்லுல ஒரு மயக்கம் இருக்கிறது, மதுசாரம் இருக்கிறது. மதுசாரம் கூடாது. அப்ப கள்ளையும் குடிக்க எங்கட நித்தி கனகரட்டிக்கார் அவரே பாடியிருக்காரு, கள்ளுக்கடை போகாது காலை பிடித்து கெஞ்சி. அப்ப வள்ளுவர் எப்போ சொன்னவர், இவர் இப்பவே சொன்னவர். நான் நியாயமான காலத்துல சொல்லி அதை எல்லா இடமும் பாடி அந்த பாட்டெல்லாம் அரங்கேற்றவர் யாழ்ப்பாணத்திலேயே. ஏனென்றால் மற்றது இன்னும் ஒன்று உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துல ஒரு மரபுல கள்ளு ஒரு தரம் பகிரங்கமாக குடிக்கிறது இல்லை. ஆரம்பத்துல இல்ல, இப்பவும் தான் கள்ளு குடிக்கிறது. இப்ப அவன் கள்ளு குடிக்க போறான் கண்டோடனே அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு இழுக்கு. அப்ப அந்த கள்ளு குடிப்பது என்பது சமுதாயத்தால் ஒரு இழுக்காக பார்க்கப்படுகிற உண்டு. மேல நாடுகளுக்கு இப்ப ஏற்ற அளவுக்கு வந்திருக்குது கல்லின் இது. அதே போல இந்த பனம்பொருளின் அபிவிருத்தியில முன்னணியாக இருக்குமாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தை கட்டி காக்கலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? நிச்சயமா இருக்குது. ஆனால் அதுல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த பனை இருக்கிற இடம் இலங்கையில முழுக்க தமிழற்ற பிரதேசம். தமிழற்ற பிரதேசத்துல கூடுதலா இருக்கு. இலங்கை அரசாங்கம் தமிழருடைய அரசாங்கம் அல்ல, அது பெரும்பான்மையான சிங்கள மக்களுடைய அரசாங்கம். அப்ப ஒரு பெரிய பொருளாதார கொள்கையை தீர்மானிக்கிறது அங்க இருக்கிற மத்திய அரசாங்கம். அப்ப இந்த மத்திய அரசாங்கம் இந்த பனையை எந்த அளவுக்கு நோக்குதோ அதை பொறுத்து தான் பனையினுடைய இந்த பொருளாதாரம் மேம்படும். இந்த இதுவரைக்கும் நீங்கள் பனையை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள், கல் கூழ் இதெல்லாம் விதைச்சிருக்கிறோம். இதை கொண்டு நீங்கள் இன்னமும் இதில் எது நீங்கள் குறைவிட்டு இருக்கிறதாகவோ அல்லது இதில் நான் அதை சேர்க்க இல்லைன்றதுக்காகவோ அந்த இடங்கள் எதுவும் உங்கள்கிட்ட இன்னமும் இருக்குதா? அல்லது இல்லை, என்னை பொறுத்தளவில் நிறைவாக நான் பற்றி சொல்லியிருக்கிறேன் என்று தான் நினைக்கிறேன். என்றால் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னால், இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்பு என்னுடைய புத்தகத்தை அந்த விழாவில் வாங்கி கொண்டு போன ஒருத்தர் வாசித்திருக்கிறார். அவர் எனக்கு கைபேசி மூலமாக சொன்னார், ஐயா உங்களுடைய நூலை வாசித்தேன். என்னுடைய ஒரு சொந்தக்காரர் அந்த நூலை தயாரம் கொண்டு வாங்கி கொண்டு போனார். அவர் விழாவுக்கு வர இல்லை, உங்களையும் அவருக்கு தெரியாது. அவரும் மனைவியும் பட்டதாரிகள். அவர்கள் நூலை வாசித்துட்டு எனக்கு சொன்னார்கள், இதுக்கு கலாநிதி பட்டம் கொடுக்க வேணும், ஒரு பல்கலைக்கழக செய்ய வேண்டிய வேலையை இவர் செய்திருக்கிறார், எங்களுக்கு 2 புத்தகம் வாங்கி தாருங்கோ என்று சொல்லி அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அப்ப எனக்கு அதை கேட்டோடனே எனக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருந்தது. என்றால் முகம் தெரியாத ஒருத்தர் 2 பட்டதாரிகள் சொல்லி இருக்கிறோம், இது கலாநிதி பட்டத்துக்குரிய ஒரு ஆய்வான புத்தகம் என்று சொல்லி, அப்ப நான் இந்த கற்பதறிவை பற்றி நிறைவாக எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு ஒரு திருப்தி வந்தது. இதை வச்சுதான் நான் பேசினது
இது ஆய்வு புனைவு என்று பேசினா இது ஆய்வு புனைவு தானே. அந்த வகையில் நீங்கள் ஒரு கலாநிதி தான். இந்த ஆரம்ப காலத்தில் இப்போ நெடுந்தீவை பொறுத்தமல்ல டெல்ஃப்ட் என்று இருக்குது. இந்த ஆங்கிலேயருடைய ஒல்லாந்தருடைய வருகைகள் எங்களுடைய பனைமரத்தினுடைய அழிவுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்குது. எனக்கு அதுக்கான ஒரு கதையும் இருக்குது. அதுபோல ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? என்னென்றால் இந்த ஆங்கிலேயருடைய காலத்தில் இந்த வடலி மரங்கள் இருக்குல்ல, இந்த வடலி மரங்களை வெட்டி விசிறி செய்யறதுக்கு வடலி ஓலை வேணும். பனை ஓலையை விட வடலி ஓலையெல்லாம் வடிவா செய்யலாம். அந்த வடலி ஓலையை வெட்டி விசிறி செய்திருக்கணும். அப்ப அந்த யாழ்ப்பாணத்துல ஒரு கவர்னர் இருந்தவராம். அவருக்கு இந்த பனையை பற்றி யாரோ சொல்லி இருக்கணும். அப்ப அவர் உடனே ஒரு உத்தரவு போட்டாராம், வடலிகளை வெட்டக்கூடாது, வடலிகளை வெட்டக்கூடாது. அப்ப உடனே அந்த அந்த வடலி வெட்டினாக்கள் நம்ம கேட்டு இருக்கிறோம். அவர் சொன்னாராம், இந்த வடலி என்றால் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? பின்ன அவர் சொன்னாராம் வடலி தான். பின்ன அவர் சொன்னாராம் பனைமரத்தின் பிள்ளை. வடலி என்றது பனைமரத்தின் பிள்ளை தான் வடலி. அப்ப நீங்க பிள்ளைய வெட்டினீங்கள் என்றால் பெரிய தாய்க்கு இவ்வளவு கோபம் வரும். இந்த பிள்ளை வளர்ந்தா தானே அடுத்த பனைமரம் வரும். அதனுடைய அவரும் வடலியை வெட்டக்கூடாது, வடலி வெட்டினால் அவ்வளவு பேருக்கும் தண்டனை. அதே போல நான் ஒரு இந்த சம்பவம் நான் வாசிச்சேன். நானும் வாசித்தது உண்டு. மற்றது இன்னொரு சம்பவம், யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை பகுதியில் பிரித்தானியருடைய காலத்தில் பனம் கட்டி அந்த பனம் இது இருக்குத்தானே பாணி, அதை வச்சு கொண்டு சீனி செய்திருக்கணும். சீனி செய்திருக்கணும். மற்றது சீனி தொழிற்சாலை யாழ்ப்பாணத்துல இருந்திருக்கு. சீனி கல்லு மூலமான சீனி தொழிற்சாலை, சீனி தொழிற்சாலை பனஞ்சீனி. இருந்தால் இப்ப அந்த 2வது உலக மகாயுத்தம் நடந்த நேரம் உங்களுக்கு தெரியுமா சீனி முதல் இதில் செய்யப்பட்டது? நான் கேள்விப்பட்டதே கரும்பலி, பீட்ரூட். பீட்ரூட்ல சீனி முதல் செய்யப்பட்டது. பிறகுதான் கரும்பு வந்தது. அப்ப 2வது உலக மகாயுத்த காலத்துல போக்குவரத்து இல்லை, கப்பல் போக்குவரத்துகள் இல்லை. அப்ப சீனி எல்லாம் இறக்குமதிகள் செய்யலாம். அப்ப உடனே இந்த பனையை கொண்டு அதுல இருந்து வார பொருளை கொண்டு செய்யலாம் என்று சொல்லி பருத்தித்துறையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல திரியாய் பருத்தி, அந்த இடத்துல ஒரு சீனி தொழிற்சாலை வச்சிருந்திருக்கிறாங்க. அது பிறகு அழிஞ்சு போச்சுது. அதை இப்ப தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த பழைய அந்த பைப்புகள், அந்த கீழே இருந்த அந்த சீமேந்து இந்த கட்டுக்கள் எல்லாம் அங்க இருக்காம். அப்ப அந்த சீனி அது பிரித்தானியருடைய அப்ப பிரித்தானிய சில கவர்னர்மார் இதுக்கு பனம்பொருளுக்கு உதவி செய்திருக்காங்க. அப்ப அவர்கள் செய்த அளவு இப்ப இருக்கிற இலங்கை மத்திய அரசாங்கம் செய்கிறதா இல்லை என்றால் அவர்களுக்கு அவர்களுடைய பொருளாதார சிந்தனை வரும். பிரித்தானிய காலத்தில் பனை முழுவதும் அழிக்கணும் என்று சொல்லியிருந்தாலும் கூட அதால நோய் வருது எதுமென்று அப்படியான தவறான இருந்திருந்தால் கூட பனை அழிஞ்சிருக்கலாம். உதாரணத்துக்கு தண்டவாளம் போடுறதுக்காக பனைமரங்களை வெட்டி கொண்டிருந்த ஒல்லாந்தருக்கு நினைக்கிறேன் பிரிட்டிஷாக இருக்கிறதான் பிரிட்டிஷ் காலத்துல தான் இது ரயில்வே ட்ராக் இது போட்ட போயிருந்த. அதே நேரத்தில் அவங்க சாப்பாடு வர்றதுக்கு லேட் ஆகினதால பணம் வெட்டி கொண்டிருந்த சனங்கள் தங்களுக்கு இருந்த பெனாட்டையும் கல்லும் ஒடியல்
ஒடியல்ல ஒடியல் துவையலை கொடுத்து சாப்பிட கொடுத்த உடனே அது சாப்பிட்டுட்டு இருந்தது. இப்போ சாப்பாட்டை வந்த சாப்பாட்டை திருப்பி கொண்டு போனபடியா அது என்ன ஏன் நீங்கள் சாப்பிட இல்லை என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னதில் பார்த்தா இந்த பனையின் உற்பத்தியான அதாவது ஒடியல் துவையல் கொடுத்து நொங்கு கொடுத்து கல் கொடுத்தன்றதுல 3 மடங்கான வேலையும் முடிஞ்சிருக்குது. அப்போ அதோட தண்டவாளத்தை சொல்லிக்க பனை இருக்கிற ஏரியாவில் தண்டவாளத்தை போடாமல் பனை எதையும் தரையாமல் போடன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளோட பனை வளம் இல்லை. அது நல்ல தகவல், அது நல்ல தகவல். எங்களுடைய தமிழின் செல்வம் தான் இந்த பனை. இப்போ பனை என்று சொன்னாலே எங்களுக்கு அது பனை மரம் அல்ல, அது ஒரு மரம். பனை மரம் அல்ல, பனை ஒரு மரம். அந்த வரம் எங்களுக்கு வாய்த்திருக்கிறது. அந்த வாய்த்த வரத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேணும். அந்த பயன்படுத்தி கொண்ட ஒரு திருப்தி இந்த கற்பகதர் நூல் நான் எழுதி அதை வெளியிட்டு நீங்கள் எல்லாரும் வந்து அதை பற்றி மனதில் எடுத்து 4 பேருக்கு சொன்னது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை மணமகளுடன் நிறைவு செய்து கொள்கிறோம்.